ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். தை மாதத்தில் மகர சங்கராந்திக்கு அடுத்ததாக வரும் முதல் பௌர்ணமி நாள் தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் கந்தன். ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கு அசுரர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அதை வேலாக மாற்றி அந்த சக்தி வேலனை முருகப்பெருமானுக்கு அளித்த நாள் தான் தைப்பூச திருநாள். வேல் வேறு வேலவன் வேறு இல்லைங்க. பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஞான வேலை முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி கொடுத்த நாள் தான் தைப்பூச திருநாள். அந்த சக்தி வேலனை கொண்டு அசுரர்களை திருச்செந்தூர்ல வதம் செய்கிறாரு முருகப்பெருமான். மற்ற முருகர் கோயிலை விட பழனியில தாங்க தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுது. நீங்களும் பழனிக்கு போயிருக்கீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.